இப்ப ருக்மிணி சித்தாங்குலா புவன சுந்தரான்னு கூப்பிட்டான். இப்ப முதல்ல ருக்மிணிக்கு என்னன்னா எப்படி எழுத ஆரம்பிக்கிறதுன்னு இப்ப சந்தேகம். ஒரு லெட்டரை எழுத ஆரம்பிக்கிறதுனா என்னன்னு எழுத ஆரம்பிக்கும். அந்த லெட்டரை வந்து அட்ராக்டிவா ஒரு தலைப்பு கொடுக்கணும். தலைப்பை பார்த்த உடனே இன்னைக்கு உபன்யாசம் ருக்மிணி கல்யாணம் இன்னும் 10 பேர் சேர்ந்து வருமா? இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்றத கேட்டாச்சுன்னா அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் கிறிஸ்பியா இருக்கும். அந்த தலைப்பு அந்த லெட்டரோட தலைப்பை பார்த்தோன்னே அந்த லெட்டர் படிக்கணும்னு தோணும். அது மாதிரி ஒரு தலைப்பு கொடுக்கணும். அப்ப முதல்ல அவர் பேரை குறிப்பிடணும். என்னன்னு குறிப்பிடலாம்? யோகேஸ்வரா சொல்லலாமே பகவான். யோகேஸ்வர எத்தனை யோகேஸ்வரர் யோகேஸ்வரன் தானே பகவான். யோகேஸ்வரா அப்படின்னு கூப்பிடலாம். 19/8/2024 மதுரையில் கூடல் பெருமாள் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. காட்சியை காமிக்கிறோம். அப்படின்னு கூட்டா ஜெகத்துக்கெல்லாம் அதிபதியான ஜனார்த்தனான்னு கூப்பிட்டா, ஜெகத்பதேன்னு கூப்பிட்டா, ஜனார்த்தனான்னு கூப்பிட்டா, இப்படி எல்லாம் திருநாமத்தை சொல்லி அழைச்சோம்னா 19/8/2024 நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை மதுரையிலிருந்து பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம். வேற என்ன சொல்லலாம்?